ஏன்னா கடந்த மாநாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் வந்து தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்னால அவர் கூட வந்த பவுன்சர்ஸும் சரி யாரும் சரி எந்த ஒரு நீங்கள் தள்ளுங்க விலக்கி விடுற ஒரு விஷயம் கூட நடக்கலை. அது அவங்க பண்ண மாட்டாங்கம்மா, போலீஸ் தான் பண்ணணும். அதை போலீஸ் பண்ணிவிட்டு போலீஸ் ஏற்கனவே பேரிகார்ட் போட்டிருக்கணும் சைடில் ஃபுல்லாக போட்டுட்டு அதை தாண்டி இந்த பசங்களை நிறுத்திட்டு போலீஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். புரியுதா உங்களுக்கு? போலீஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இவர் வந்தார்னா இந்த வண்டியை கிராஸ் பண்ணி எங்கே பாயிண்டில் இவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அங்கே மட்டும் கூட்டத்தை வைத்து கொண்டு இந்த வண்டி போனோடனே பேசினா விஜய் நேரம் போய் வீட்டுக்கே இதுக்கே வந்துருப்பாப்ல, அடுத்த இடத்துக்கு போயிருந்துருப்பாரு. அடுத்த இடத்துக்கு இல்லை, என்ன வீட்டில் வந்து படுத்துருப்பாப்புல இந்த டைமுக்கெலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இது போலீஸோட சிட்டி போலீஸோட ஃபெயிலியர் தான் காரணம். திருச்சி சிட்டி போலீஸோட ஃபெயிலியர் தான் காரணம். இவ்வளோ டிலேக்கும் சரி அழகாக எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டிங்கன்னா வண்டி நேரம் போயிருக்கும். இவங்களாம் இப்போ போலீஸ் வந்து என்ன திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களா என்னன்னு தெரில. திருச்சி போலீஸை பொறுத்தவரை அது தலைமையில் இருக்கவங்க எல்லா போலீஸையும் சொல்ல என்னன்னு தெரில. இப்படி கூட்டத்தை வந்து வேணே இது பண்ணி ஒரே இடத்துல கூட்டி காமிச்சேன். ரோட்டில் போகிற கூட்டத்தெல்லாம் வந்து நிற்க வச்சு இவருக்கு வந்து கூட்டம் மாதிரி ஆக்கி விட்டாங்க.